மற்றும் ஒரு அண்மைச் செய்தி வெளியாக இருக்கிறது. கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் விநாயகர் சிலை கரைப்பின் போது கல்வீசி தாக்குதல் ஈடுபட்டக்கூடிய சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளில் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் விநாயகர் சிலை கரைப்பின் போது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஒரு பரபரப்பு காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விநாயகர் சிலை ஊர்வலத்தில் கலவரம் ஏற்பட்டு அது கல்வீச்சாக மாறியிருக்கிறது. இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான வீடியோ காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாக்குதல் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீதும் அங்கே போலீசார் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், விநாயகர் சிலை ஊர்வலத்தில் அங்கே கலவரம் வெடித்திருக்கிறது மாண்டியாவில். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சண்முகவேல், கடந்த வாரம் நாடு முழுவதுமே விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில வழிபட்ட விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளுக்கு கொண்டு சென்று அங்கு கரைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்ல மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். கர்நாடக மாநிலம் மாண்டியாவுல நேற்று விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது சிலர் கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் மத்தூர் அப்படின்ற ஒரு பகுதியில இந்து இஸ்லாம் மக்களிடையே ஒரு பெரும் மோதல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது நாளாக இன்றும் இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்திய நிலையில பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக கூறி கர்நாடக காவல்துறையினர் தடியடி நடத்தி களத்திருக்கிறார்கள். இந்த காட்சிகளை தான் இப்ப நம்ம பார்க்க முடிகிறது நேரலையில. குறிப்பாக கர்நாடக மாநிலம் மாண்டியாவினுடைய மத்தூர் நகருடைய சித்தார்த்தா நகர் அப்படின்ற ஒரு பகுதியில விநாயகர் சிலை ஊர்வலம் நேற்று இரவு நடைபெற்றிருக்கிறது. இந்த ஊர்வலத்தின் போது ராம் ரஹீம் நகர் அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு மசூதியை விநாயகர் சிலை ஊர்வலங்கள் கடந்த போது சில நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஊர்வலத்துல பங்கேற்றிருந்தவர்களும் அந்த மசூதியின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்திய நிலையில இந்து மற்றும் இஸ்லாம் சமூக மக்களிடையே அது ஒரு பெரும் கலவரமாக மாறி இருக்கிறது. நேற்று இரவு முழுவதுமே அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா உத்தரவின் பேரில் 144 தடை உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டு நிலைமை கட்டுக்குள் வைத்திருந்த நிலையில இன்று காலை மீண்டும் மாண்டியாவினுடைய மற்றொரு பகுதியில இந்து அமைப்பினர் ஒன்று கூடி போராட்டங்களை நடத்தினார்கள். போராட்டங்கள் நடத்தியது மட்டுமல்லாமல் சாலைகள்ல பொது சொத்துக்களுக்கு தீயிட்டு கொளுத்திய நிலையில சட்டம் ஒழுங்கு கைமீறியதன் காரணமாக கர்நாடக காவல்துறை தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்திருக்கிறார்கள். அதே நேரத்துல அந்த மத்தூர் பகுதி முழுவதுமே 144 தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்படுவதாக காவல்துறையினரும் அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்துல இரண்டு குழுக்களிடையே மீண்டும் அந்த சமூக மக்களிடையே கலவரம் வெடிக்கும் என்ற ஒரு அச்சுறுத்தல் காரணமாக அந்த குறிப்பிட்ட பகுதிகள் முழுவதுமே கூடுதல் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருப்பதாக கர்நாடக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைக்கு நிலைமை கட்டுக்குள் வைத்திருக்கிறோம். சில இடங்கள்ல இந்து அமைப்பினர் நடத்திய கலவரங்கள் மற்றும் போராட்டங்கள் காரணமாக பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதால் நாங்கள் தடியடி நடத்தினோம் என்று கர்நாடக காவல்துறை கூறியிருக்கிறது. அதே நேரத்துல இரண்டு சமூக மக்களிடையே இது வன்முறையாக மாறாமல் இருக்கக்கூடிய வகையில அனைத்து இடங்களிலுமே போலீசார் ரோந்து பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் காவல்துறையினர் கூடுதலாக பணியில ஈடுபட்டிருப்பதாக கர்நாடக காவல்துறை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விநாயகர் சிலைகள் கரைக்கக்கூடிய சம்பவத்தின் போது குறிப்பாக மசூதியில் இருக்கக்கூடிய சாலைகள் விநாயகர் சிலை கடந்து செல்லும் போது கல்வீசி தாக்குதல் நடத்திய சம்பவத்தினால் இந்து மற்றும் இஸ்லாம் மக்களிடையே ஒரு பெரும் கலவரமாக கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் நிகழ்ந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காவல்துறையினரும் விசாரணையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.